மேஷராசி நேயர்களை பொறுத்த வரையில் நான் முன்மையே சொன்னது போல தான், உடம்பில் அடிபடாமல் பார்த்துக்கணும். எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தெருவில் போகும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட வேண்டும். கவனக்குறைவாக குழந்தைகள் தான் பாவம் நிறையா அடிபடுறது. ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன்கார உபதிரவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தெரிகின்றன. கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். உங்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தை தருவது, ஒரு பெயர் புகழ் ஏற்படுவதற்கு ஒரு சந்தோஷத்தை தருவது, சில நேரங்களில் பாராட்டுகள் தரக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக உண்டு. ரொம்ப நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த எதிரிகளால் தான் பெயரே ஏற்படும். எப்படி ராவணனுடன் போரிட்டு ராமனுக்கு பெயர் வந்ததோ அது போன்ற ஒரு தன்மைன்னு மனசில் வச்சுங்க. சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். ஆனால் அந்த போராட்டங்களே ஒரு சாதனையாக மாறி வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும், புகழை தந்துவிடும். அது போன்ற ஒரு தினம். மாலை வேளையில் நல்ல ஒரு புகழை பெறக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை காண்பிக்கக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தீர்மானங்கள் சரியாக இருக்காது. சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது. மற்றபடி ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பதை நம்புவதில் தவறில்லை. ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய உழைப்புக்குத்தான் பலன் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல சில தொய்வுகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் சற்று நிதானமாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்களாக மூக்கை நுழைக்காமல் உங்களை அழைத்தால் மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு செயல்படுங்கள். இழுத்து விட்டுட்டு வேலை செய்கிறாருமாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் இழுத்து உங்கள் பக்கம் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சரியான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். யோசித்து செயல்பட வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். தன வரவு உண்டு. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரும். தனி ஒருவனாக நின்றே சாதிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேகமான செயல்பாடு, தீர்மானமான செயல்பாடு. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல காலமும் உங்களுக்கு பிறக்கிறது. ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய, சிறப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். மற்றபடி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையிறது.
வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன வரவு உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும். புகழ் உண்டு. சிறப்பான தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் பலருக்கும் உதவக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதில் தவறாமல் நீங்கள் அதை செய்வீங்க. இந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள்லாம் நல்ல பலனை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். அதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வேண்டாத குழப்பங்கள், தேவையற்ற செலவுகள் போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தெரிகின்றன. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இல்லைன்னா தேவையற்ற செலவுகள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையும் அக்கறையாக பார்த்து கொள்வது அவசியம். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நண்பர்களால் உதவிகள் உண்டு. சில அற்புதமான முன்னேற்றங்கள் தன்னிச்சையாக நிகழும். சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். நீங்கள் எதை திட்டமிடுறீங்களோ அதை சரியான முறையில் உங்களால் செயலாற்ற முடியும். முன்னுக்கு வர ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். கடுமையான உழைப்பு, அப்புறம் நமக்கு போட்டியாளர்கள் வந்து நம்ம சரியான முறையில் அதை நிறைவேற்றாட்ட நம்மளை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். ரொம்பவும் ஒரு முன்ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினம். யாரையும் நம்பி நம்ம சில விஷயங்களில் ஏமாந்துடலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பரிபூர்ணமாக ஈடுபட்டு அந்த விஷயத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு செயலாற்றும் பொழுது ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அதற்கான ஒரு காலமும் நேரமும் கூடி வருவதற்கான ஒரு தினம். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல திருப்பங்களும் வாழ்க்கையில் நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு தினம். நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம்.